மே 21 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நம் தேர்ந்தெடுப்புகள் முக்கியம். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவனை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். குறிப்பு வசனம்: அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல். ஆதியாகமம் 39:8. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள ஒரு நீச்சல் பயிற்றுவிப்பாளர் நேவாக் விரிகுடாவில் கார் ஒன்று மூழ்குவதை கண்டார். அந்த கார் தண்ணீரில் மூழ்கும் போது அதன் ஓட்டுநர் எனக்கு நீச்சல் தெரியாது என்று அலறும் சத்தத்தை கேட்டார். கரையிலிருந்து ஒரு கூட்டம் பார்த்தபோது ஆண்டனி விளிம்பிலிருந்த பாறைகளுக்கு ஓடி தனது செயற்கை காலை அகற்றி அந்த 68 வயது முதியவரை காப்பாற்றி அவரை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஆண்டனியின் துரிதமான முயற்சிக்கு நன்றி. அதன் மூலம் மற்றொரு நபர் காப்பாற்றப்பட்டார். நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் முக்கியமானவைகள். யாக்கோபை பாருங்கள். அநேகருக்கு தகப்பனான யாக்கோபு தன்னுடைய 17 வயது நிரம்பிய யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். அதன் விளைவு யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தனர். அவர்களுக்கு சமயம் கிட்டிய போது அவனை அடிமைத்தனத்தில் விற்று போட்டனர். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வெறுத்து ஒதுக்கினாலும் தேவன் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தி 7 ஆண்டுகள் பஞ்சத்தின் போது தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கும்படி செய்தார். யோசேப்பு அந்த மேன்மையை அடைவதற்கு போத்திபாரின் மனைவியினிடத்திலிருந்து ஓடுவதை தெரிந்து கொண்டான். அதன் விளைவு சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டான். ஆனால் பார்வோனை சந்திக்கிறான். ஆண்டனி மிகவும் நேர்த்தியாய் பயிற்சி பெற்ற ஒரு நபராய் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் துரிதமாய் தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. நாமும் தேவனை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்வோமாகில் நம் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற
மற்றும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற தீர்மானங்களை எடுக்க நமக்கு அவர் உதவி செய்வார். இதுவரை அதை நாம் செய்யாமல் இருந்திருப்போமாகில் இயேசுவை நம்புவதன் மூலம் இனி அதை நாம் துவக்கலாம். நீங்கள் எடுத்த தீர்மானத்தின் மூலமாய் என்னென்ன விளைவுகளை சந்தித்திருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆவியானவர் உங்களை எவ்விதம் நல்ல தீர்மானம் எடுக்க வழிநடத்தினார்? அன்பான தேவனே, உம்மை மகிமைப்படுத்தும் நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும். ஆமென்.